வணக்கம் மக்களே, இன்றைக்கி லாஜிக்கல் ரீசனிங்கில் டைஸ் அண்ட் கியூப்ஸ் பார்க்கலாம். இது எஸ்எஸ்சி ரயில்வே எல்லா எக்ஸாம்ஸுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைஸ் கொடுத்துருப்பாங்க. டைஸ் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அது என்ன டைஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். 2 டைப் ஆஃப் டைஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரல், இன்னொன்று ஸ்டாண்டர்ட். ஜென்ரல்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, அட்ஜசன்ட் சைடு இருக்குல்ல, ஒரு டைஸ் கியூப் கொடுத்துருப்பாங்க. அதில் பக்கத்தில் அட்ஜசன்ட் சைடு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ 7 வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா ஜென்ரல், அப்படி வரலனாலே அது ஸ்டாண்டர்ட் தான். ஏன்னா ஆப்போசிட் நம்ம ஆட் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா க்யூப்பில் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது கண்ணில் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இதுக்கு இது ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தா தெரியும். பட் வந்து கொஷின் கொடுக்கும்போது நம்மளுக்கு 2 டைமென்ஷன் தான் கொஷின் கொடுக்க முடியும். ஸோ இதில் எதுக்கு இது ஆப்போசிட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டாக? ஸோ அதான் சொல்கிறேன், ஜென்ரல் டைஸாக ஒரு டைஸ் இல்லைனாலே அட்ஜசன்ட் 7 வரலனாலே அது ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம். பட் ஸ்டாண்டர்ட் டைஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னா 2 ஆப்போசிட் சைடு ஆட் பண்ணவும் 7 வரணும். அதான் கான்செப்ட். இது இம்பார்ட்டன் தான். ஏன் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஜென்ரல் டைஸ் எடுத்துக்கோங்க, அது எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்க பாருங்கள். இப்போது இது ஜென்ரல் டைஸாக இல்லையான்னு பார்ப்போமா. இப்போ 5ஐயும் 4 ஆட் பண்ணுங்க, என்ன ஒரு 9 கிடையாது. 1ஐயும் 4 ஆட் பண்ணுங்கள், 7 வருதா வரல, ஸோ விட்டுருங்க. இது 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணக்கூடாது. அட்ஜசன்ட்னா பக்கத்தில் இருக்கணும். அப்புறம் இந்த பக்கம் 3 கொடுத்துருக்காங்களே, ஏதாவது 1ஆல் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி ஆகிட்டா ஜென்ரல் வரும். இப்போ இங்கே பாருங்கள், 6ம் 1ம் 6 1 என்னது 7 வந்துட்டா, அப்போ ஜென்ரல் டைஸ் தான். 4 1 5, ஸோ பிரச்சனை இல்லை, 1 வந்தால் போதும். இந்த இடத்துல பாருங்கள் 3யும் 4 ஆட் பண்ணால் 7 வருது. ஸோ ஜென்ரல் டைஸ் தான். 5ம் 4 பண்ணும்போது 9 வருது. சரி, இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு டைஸாக கேட்டிருக்காங்க. ஒரே டைஸாக வேறு ஆங்கிளில் வந்து 3 டைமென்ஷனில், ஸோ ஒவ்வொரு ஆங்கிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜென்ரல் டைஸ். ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்கள், 7 வரல, ஸோ 6 தான் வருது. இங்கே 1 2 ஆட் பண்ணுங்கள், 3 தான் வருது. 1ஐயும் 3 ஆட் பண்ணுங்கள், 4 வருது. 5ஐயும் 3 ஆட் பண்ணுங்கள், 8 வருது. ஸோ இப்போ இது வந்து 7 வரலனால நம்ம என்ன வந்துடலாம், ஸ்டாண்டர்டைஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துடலாம். இதில் 3 டைப் ஆஃப் சம்ஸ் இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் டைஸில் 2 டைப் ஆஃப் சம் இருக்குது. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கான் பாருங்கள். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, விச் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 1 அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இல்லாட்டி எப்படின்னா, when number 1 is on the top, what number will be at the bottom? 1 வந்து டாப்பில் இருக்கான், மேலே இருக்கான், பாட்டமில் என்னன்னு கேட்டிருக்கான். அப்படின்னா என்ன, டாப்புக்கு ஆப்போசிட் தான் பாட்டம். 1க்கு ஆப்போசிட்டில் என்ன அப்படிங்கிறது கேட்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஒரு சம் கொடுத்துருக்கானாலே அந்த சம் ஜென்ரலாக இல்லாட்டி ஸ்டாண்டர்டான்னு பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ 1ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணுங்கள், என்ன 7 வருது. ஸோ நம்ம யோசிக்க வேணால் ஜென்ரல் டைஸ் தான். அவ்வளோதான். ஓகேப்பா. கண்டுபிடிச்சப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதில் ஏதாவது நம்பர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு நம்பர் சேமாக இருந்தால் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அப்படி தான் கொஷினும் கொடுத்துருப்பான். சரி, நம்ம போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், 6ம் காமனாக இருக்குது, 4ம் காமனாக இருக்குது. இந்த மாதிரி 2 நம்பர் காமனாக இருந்தால் ரொம்பவே ஈஸி, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ என்ன கேட்டிருக்கான், 1க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்கான். ஒன்றுமே இல்லை, 1க்கு ஆப்போசிட் 5. அதான் ஆன்சர்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லாட்டி 5க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலும் 1 அப்படின்னு போட்டு போயிடலாம். இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சப்போஸ் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் சேமாக இருந்தால் எப்படி ஜென்ரல் டைஸில் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.